ஐயோ ஆர்வமாக இருக்கின்றேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அதில் கமிட்டிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. படிப்போமா, எடுத்து படிப்போமா. கமிட்டிங்கிற வார்த்தை அதில் இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதில் கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதில் கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதுல கமிட்டி இல்லை. 4 லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கும். அதோட நிக்கல, 2024-25 இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். கமிட்டிங்கிற வார்த்தை எங்க பாஸ் இருக்கு? எங்க இருக்கு? எங்க அதுல சொன்னாரா? இல்ல என்இபி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? நாங்க கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம். மத்திய அரசு கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல. இல்லனே பார்டர்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்கனே, பார்டர்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்கனே. பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர் தமிழ்நாடு, யூபி, ஹரியானா. இந்த புல்லட் பாகிஸ்தான்கார சொல்றான், டேய் தமிழ்நாடு இப்படி சைடுல வா, டேய் ஹரியானா இப்படி போ, டேய் குஜராத் நீ அந்த பக்கம் ஓடு. அப்படிலாம் சொல்லியல்ல. தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா? முதலமைச்சர் அனுமதி பெற்று கடிதம் எழுதினாரா? சொல்லுங்கண்ணே, என்ன இவ்வளவு பேசுறீங்க? ஐன்ஸ்டைன் மாதிரி பேசுறீங்க இவ்வளவு. சொல்லுங்கண்ணே, அவர் தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாம கடிதம் எழுதினாரா? முதலமைச்சருடைய அனுமதியோடு கடிதம் எழுதினாரா? அண்ணே, we are keen to implement. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஐயோ ஆர்வமாக இருக்கின்றேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அதில் கமிட்டிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. படிப்போமா, எடுத்து படிப்போமா. கமிட்டிங்கிற வார்த்தை அதில் இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதில் கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதில் கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதுனதில் கமிட்டி இல்லை. 4 லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதோடு நிற்கல, 2024-25 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கமிட்டிங்கிற வார்த்தை எங்க பாஸ் இருக்கு? எங்க இருக்கு? அதுல சொன்னாரா? இல்ல என்இபி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? பிஎம் ஸ்ரீக்கு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? எங்க சொன்னாரு? இம்ப்ளிமெண்ட் பண்றோன்னு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இதுல பாருங்க, இங்க பாருங்க நல்லா பாருங்க அண்ணா. அண்ணா இங்க பாருங்க, அண்ணன் சொன்னதுக்கான பதில். சீஃப் செக்ரட்டரி என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா, வித் ரெஃபரன்ஸ் படிங்க அங்கதான் படிங்க. கரெக்ட், படிங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. படிங்க அண்ணா. ஒரு நிமிஷம். நாங்க பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ற கமிட்டி போடுவோம் சொல்ல, நாங்க ஏற்கனவே கமிட்டி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டோன்னு தான் சொல்றாங்க. அண்ணே, கமிட்டி போட்டு ஒத்துக்கிட்டோன்னு சொல்றாங்க. கமிட்டி போட்டு பாருங்க, எங்க வார்த்தை பாருங்க. நல்லா படிங்க, நீங்க படிங்க, நல்லா படிங்க, ஆங்கிலத்துல நல்லா படிங்க. என்ன இருக்கு? அண்ணே, பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் தான் கமிட்டி போட்டுட்டோம். கமிட்டி பிஎம் ஸ்ரீ கொண்டு வரணுமா வேண்டாமான்னு அவர் சொல்லவே இல்லை. கமிட்டி போட்டு பிஎம் ஸ்ரீ வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். எம்ஓயுக்கு மட்டும்தான் அவர் சொல்றார். பிஎம் ஸ்ரீ வர்றதை அவர் ஏற்றுக்கிட்டு தான் கடிதம் எழுதியிருக்கார். கமிட்டி ஹஸ் பீன் கான்ஸ்டியூட்டட். அப்புறம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். பிஎம் ஸ்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் அந்த கமிட்டிலேருந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ கொண்டு வர்றதுக்கான கமிட்டின்னு சொல்லலை. பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கிட்டோம். எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எம்ஓயுக்கு தான் அவர் சொல்கிறார். பிஎம்சி ஏற்றுக்கிட்டார். தெளிவாக ஏற்றுக்கிட்டார். என்ன தெளிவாக இருக்கு. எனக்கு யார் ட்விஸ்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அவர் பிஎம்சியை ஏற்றுக்கிட்டார். அந்த பணம் கேட்டதை சொல்லுங்க. பணம் கேட்டது சொல்லுங்க. இல்லைண்ணே, பார்டர்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்கண்ணே. பார்டர்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கண்ணே. பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர் தமிழ்நாடு, யூபி, ஹரியானா. இந்த புல்லட் பாகிஸ்தான்கார சொல்றான், டேய் தமிழ்நாடு இப்படி சைடில் வா, டேய் ஹரியானா இப்படி போ, டேய் குஜராத் நீ அந்த பக்கம் ஓடு. அப்படிலாம் சொல்லியல்ல. மக்களுக்கு எது நல்லதுன்னு. ஒரு நிமிஷம். நாங்கள் கொள்கை முடிவாக கொண்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம். மத்திய அரசு கொள்கை முடிவாக கொண்டு வந்துட்டோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல. தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி வருது. சமகிரக சிக்ஷா காம்பனண்ட்டுங்கிற தனி காம்பனண்ட் 10ல் 11 இருக்கக்கூடியது மட்டும்தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போடணும். அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கல.
அங்கிருந்து கண்டினியூ ஆகுது. பிஎம்சி 2023ல ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி நீங்க இது பண்ணாதான் அது முன்னாடி கொடுக்க முடியும்ன்றது என்ன நியாயம்? முன்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை. எங்க முன்னாடி சொன்னோம்? 2011 சர்வ சிக்ஷா அண்ணே, சர்வ சிக்ஷா அபியான் வந்து அனைவருக்குமான கல்வி தான் இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவா நம்ம பேசுறோம் இல்லையாண்ணே? எங்கேயும் சொல்ல 2018க்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் நிறுத்திட்டாங்க நீங்க சொல்றீங்களா? என்னண்ணே சொல்றாங்க? 2018 7 வருஷம் எலெக்ஷன் முடிந்து ஆட்சி வந்து 2019 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு 2025 மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். 2018 ஃபண்டு கொடுக்காம யாராச்சும் அரசு இருப்பாங்களாண்ணே? என்னண்ணே சொல்றாரு அவர்? என்னண்ணே 5 இயர் 18 கொடுத்தாச்சு, 19 கொடுத்தாச்சு. இது கிளியர்லி மென்ஷன் ஆயிருக்கு 24-25. நீங்க சொல்ற அமௌண்ட் வந்து 24-25 சொல்ற அமௌண்ட். எஸ்எஸ்ஏ படத்தை 2018-19 எங்க நாங்க பிளாக் பண்ணோம்? என்னண்ணே கடைசி கேள்வியா? சரி, இவங்க ரெண்டே தவிர பூசா யாராச்சும் கேட்டாங்கன்னா கடைசி கேள்வியா போகலாம். வாங்கண்ணே, பூசா யாராச்சும் கேட்குறீங்களா? அண்ணா இல்லம் தேடி கல்வி பெஸ்ட் ஸ்கூல்னு யார் சொன்னாங்கண்ணே உங்கள்கிட்ட? இல்லை ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல்? ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கண்ணே பெஸ்ட் ஸ்கூல்? தெரியாமல் கேட்குறேன் அண்ணே, நல்லா புரிஞ்சுக்க அண்ணா. பிஎம் ஸ்ரீங்கிறது 16,000 பள்ளிக்கூடம். அதில் முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்டு பண்ணி அதில் தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதில் முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம். இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிட்டு பிஎம் ஸ்ரீலாம் யாரும் மாட்டலனே. அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம் ஸ்ரீ போர்டு வைக்கல. இதை வேணா தமிழ்நாடு அரசியை தெளிவுபடுத்த சொல்லுங்கள். 16,000 பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது, மாநில அரசு பணம் கிடையாது.